உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கூட எனக்கு பிரச்சனையாகவே தெரிலங்க, இந்த தலைவலி மட்டும்தாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது நிறைய பேரோட. நீங்கள் பாருங்கள், தலைவலி வர்றதுக்கான காரணங்களில் பசி தலைவலி அப்படின்பாங்க. ஒரு 16 சிட்டிங் வரும், கழிவுகள்லாம் வெளியேற்றி நம்ம பாடியை டோட்டலாக கிளென்சிங் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் சில கம்ப்ளைண்ட்ஸு, சில சிம்டம்ஸ்லாம் ஒரே சிட்டிங்லேயே ஆகும். மலச்சிக்கலை போக்குற மாதிரி இரவு நீங்கள் நைட்டு தூங்கப்படும் பொழுது 2லேருந்து 4 டம்ளர் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க. காலையில் எழுந்தோன்னே திரும்பவும் வந்துட்டு அப்படியே இந்த சென்டருக்கு நேராக அப்படி 90 டிகிரியில் மேலே ஒரு கோடு போடுங்க. 2 பக்கம் ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டிங்க அப்படின்னோம்னா இந்த புருவத்திலிருந்து ஒரு இன்ச்சு மேலே, ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த 2 பக்கம். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தலைவலி, இந்த தலைவலி தாங்க எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்றது தான் பல பேர் புலம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கூட எனக்கு பிரச்சனையாகவே தெரிலங்க, இந்த தலைவலி மட்டும்தாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது நிறைய பேரோட இன்றைக்கி புலம்பல்களாக இருக்குது. இந்த தலைவலி வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்னங்க? ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு நோயை தீர்க்கணும்னா நோயினுடைய மூல காரணத்தை என்னென்னு தெரிஞ்சு அதோடு அப்படி குணப்படுத்துறது மட்டும்தான் பெட்டர். அதுதான் ஒரு நல்ல தீர்வு, ரைட்? அப்போ தலைவலி வருவதற்கான காரணம் என்னென்னு உள்ளே போனால், தலைவலியிலேயே நிறைய காரணங்களால் தலைவலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம காமனாக தலைவலினோன்னா ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு போட்டு ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுறோம். அதனால தான் அது சாப்பிட்ட உடனே ஆஃப் ஆகுது. அப்புறமா திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தலைவலி வந்துடுது. ஏன்னா இதனுடைய மூல காரணத்தை நம்ம குணப்படுத்தலை. அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், தலைவலி வர்றதுக்கான காரணங்களில் பசி தலைவலி அப்படின்பாங்க. ஆமாம், பசி எடுக்க போகுது அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் தலைவலி வந்துடும். நல்லா பசிக்குது ஆனால் நம்ம சாப்பிடலை, தலைவலி இருக்கும். நல்லா பசித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு, அப்போ திரும்ப தலைவலி வரும். ஓவர் ஃபுல் கட் ஆயிடுச்சு, இங்கே வயிறு செரிமானம் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு அங்கே கேப் இருக்கணும்ல, அப்போயும் தலைவலி வரும். அப்போ பசி தலைவலி ஃபுல் கட் ஆகிட்டு அதனாலையும் தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, தலைவலி. நைட்டு தூங்குனாங்க, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ், உள்ள கனவு தொல்லைகளாக உள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ தூங்கின மாதிரியும் இருந்துச்சு, ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரியும் இருந்துச்சு. காலையில் ஆனால் என்ன படம் தான் தெரியல, படத்தில் என்னென்ன காட்சிகள் வந்ததுன்னு கூட மறந்து போச்சு. தலைவலி வந்துருக்கும். நம்ம தான் ஏதோ நல்லா நைட்டு ஃபுல்லாக படுத்துருந்தோம், தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் தலைவலி. அப்போ இதெல்லாம் வரலாம். சரி, உடலில் எங்கேயாவது வந்து உறுப்புகளில் பிரச்சனை இருக்குன்னா அதனாலேயும் தலைவலி வரலாம். தலையில் நீர் கோர்த்துச்சுன்னா தலைவலி வரலாம். இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டார், அப்போ அதனால் தலைவலி வரலாம். பிடிக்காத ஒரு விஷயத்தை ஃபோன் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க, அப்போயும் உங்களுக்கு தலைவலி வரலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் மூல காரணத்தை சரி செய்யணும்ல, அப்போ மாத்திரை எப்படி சரி செய்யும்? கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் காதில் கேட்டு அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் கிடைச்சா தலைவலி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு பாருங்கள், தலைவலி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். ஆனால் அது என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், யார் பார்க்க போகிறோம், என்ன பண்ணால் அது வரைக்கும் தலைவலி இருக்கும். அப்போ இதுக்கு மாத்திரை தீர்வாகுமா? தீர்வாகாது. அப்போ தலைவலியில் பல வகை இருக்குது. உங்களுக்கு முதல்ல என்ன தலைவலி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த தலைவலியை ஈஸியாக உங்களால் வெளியே போக முடியும். பெஸ்ட்டு அது. இதற்கு அடிப்படையாக எல்லா தலைவலிக்கும் காமனாக நீங்கள் என்ன டைப் ஆஃப் தலைவலி இருந்தாலும் அதை குணப்படுத்துகிற மாதிரி சில டெக்னிக் சொல்கிறேன். அந்த டெக்னிக்கெலாம் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்குது, ஒவ்வொரு ரீசன் இருக்குது, ஒரு சொல்யூஷன் இருக்குது. காமனாக சில விஷயங்களை சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவு வேறு எதுவுமே எடுத்துக்கிறாங்க. தலைவலி வர்ற சமயத்தில் பசி தலைவலினா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? சாப்பாடு எடுத்துக்கலாம். ஆமாம், ஆனால் இல்லை நல்லா சாப்பிட்ருக்கோம், எனக்கு இதனாலலாம் தலைவலி இல்லை அப்படின்னா மற்றதுக்குன்னா அந்த நேரத்தில் உணவுகள் வேறு எதுவும் எடுத்துக்க வேணாம். தண்ணீர் மட்டும் குடிங்க. வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் குடிக்கலாம், அல்லது ஒரு நார்மல் வாட்டரே கூட குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அமைதியாக மட்டும் உட்காந்துருங்க. வேறு எதுவுமே, ரொம்ப சிம்பிள், ஈஸியான வழி. உங்களுடைய தலைவலியை போக்குவதற்கான ஈஸியான இயற்கையான வழி. கண்களை மூடி அமைதியாக உட்காருங்க. தியானம் பண்ணணுமாங்க? இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா கண் முழிச்சிருந்துச்சுன்னா இங்கே நமக்கு அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், யார் வர்றா போகிறா
அங்கே என்ன லைட்டாக கொஞ்சம் காற்றடிக்குது, இங்கே ஏதோ ஆடுது, ஏதோ கீழே விழுந்துச்சு, அது ஏன் குட்டையாக இருக்குது, ஏன் நெட்டையாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ கண்ணை மூடணும்னா இப்போயும் உள்ள படம் ஓடும். இன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணணும், குழம்பு என்ன வைக்கணும், நைட் என்ன சாப்பிடணும், என்ன யாரை எந்திரிக்கணும், யாரை போய் பார்க்கணும், உள்ளுக்குள்ளே படம் ஓடும். ஃப்யூச்சர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல, அது அப்படியே அது பாட்டு போயிட்டுருக்கட்டும். ஆனால் நம்ம தான் தியானம் பண்ணலையே, அது பாட்டு போயிட்டுருக்கட்டும். இப்போ தண்ணீர் குடிச்சிட்டு நம்ம நிதானமான சூழலுக்கு வரப்படும் பொழுது நம்ம பரபரன்னு இயங்கிக்கிட்டு இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய தலைவலியும் படிப்படியாக அப்படியே குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ஒரு வழிவகுக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு தலைவலிக்குதோ அதுக்கு ரீசன் நிறைய என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம சொன்ன ரீசனில் இருக்கலாம், இதை நான் சொல்லாத பல விஷயங்கள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அதை நீங்கள் வரைய விரட்டுறதுக்கு அமைதியாக நீங்கள் உட்காந்து அப்படியே கண்களை மூடி அமைதியாக இருங்க. அவ்வளோதான். தியானம் கூட பண்ணலாம். தியானம் பண்ணிங்கன்னா நல்லது தான். ஏன்னா உங்களுடைய மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டு அமைதியாக மட்டும் உட்காந்துருங்க. உங்கள் தலைவலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஒன்று. அடுத்து இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் தலைவலி உங்களுக்கு வராது. சில நபர்கள் நம்ம சிகிச்சை மையத்துக்கு வந்துக்கிறாங்க, 23 வருஷம் தலைவலிங்க, இன்றைக்கி தலைவலியே கிடையாது அவங்களுக்கு. 23 இயர்ஸ் வந்து தலைவலி, கண்டினியூஸாக தலைவலி. ஆமாம், அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுக்குறது மூலமாகவும் தலைவலியை விரட்ட முடியும். ஆமாம், அது சிகிச்சையில் நம்ம இதில் இந்த கால் பாதத்தில் கொடுப்போம், பாதகூசன்ற சிகிச்சை. அதில் தான் அந்த பாயிண்ட்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணி இது பண்ணப்படும் பொழுது என்னென்னா டோட்டலாக கிளென்சிங் ஆகி கொடுத்துரும். நமக்கு மைண்டும் காம் ஆயிரும், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும், நைட்டு நல்லா தூக்கம் வரும், தலைவலின்றதும் வராது. 23 வருஷம் தலைவலியை கூட ஒரே சிட்டிங்கில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு 16 சிட்டிங் வரும், கழிவுகள்லாம் வெளியேற்றி நம்ம பாடியை டோட்டலாக கிளென்சிங் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் சில கம்ப்ளைண்ட்ஸு, சில சிம்டம்ஸ் எல்லாம் ஒரே சிட்டிங்லேயே ஆகும். அது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய தலைவலிக்கு அடிப்படையான காரணங்கள்லாம் முதல்ல வந்து கலைங்க. அதனால் தியானம், அமைதியாக வந்து ஒரு 20 நிமிஷம், தியானமே இல்லைனா கூட அமைதியாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸு, வார்ம் வாட்டர் ஒரு 2 டம்ளர் வார்ம் வாட்டர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் உட்காருது. ஒன்று. அடுத்து மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்மாக நீங்கள் முதல்ல மலச்சிக்கலை சரி பண்ணி ஆகணும். அப்புறம் தான் அப்படி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தலைவலி போயிடும். அப்புறம் நீங்கள் தலைவலியை சரி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் அதனாலேயும் தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மலச்சிக்கலை போக்குற மாதிரி இரவு நீங்கள் நைட்டு தூங்கப்படும் பொழுது 2லேருந்து 4 டம்ளர் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க. காலையில் எழுந்தோன்னே திரும்பவும் வந்து 2லேருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க. எப்போ இந்த வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறீங்களோ குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு படுங்க. இது ரொம்ப ஈஸியான எளிமையான தீர்வாக இருக்கும். அப்போ ஈஸியாக வெளியேறும். சரிங்களா? ஆமாம், பெஸ்ட்டு. ஒன்று. அடுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் உள்ள ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணி கொடுத்து பாருங்கள். இதுலேயே நிறைய தலைவலிகள் போயிடும். ஏன்னா தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் வந்து நிறைய இடங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயுமே இதற்கான வர்ம புள்ளிகள் இருக்குது. ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒவ்வொரு வகையான வர்ம புள்ளிகள் இருக்குது. நான் ஜென்ரலாக எல்லா தலைவலிக்கும் ஜென்ரலாக உள்ள விஷயங்களை சொல்கிறேன். அதை பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கலை வந்து நம்ம வந்து போக்குறக்குரிய வேலையை பண்ணிடணும். அடுத்து தூக்கம் கிடக்கூடாது. இரவு நேரம் தூக்கம் கிடக்கூடாது. நைட்டு நல்லா தூங்கியிருக்கணும். அது மாதிரியான ஒரு சேர்த்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்லேயே வந்து ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தலைவலி இருக்கும்போது தான் பண்ணணும் அவசியம் இல்லை, இல்லாத பொழுதும் பண்ணிக்கலாம், வராமலும் தடுக்கப்படும். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கண்ணோட இமை இருக்குது பார்த்தீங்களா, இமையோட சென்டர் இருக்குல்ல. இப்போ இமை இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குன்னா இதோட சென்டர், அவ்வளோதான். அப்படியே இந்த சென்டருக்கு நேராக அப்படி 90 டிகிரியில் மேலே ஒரு கோடு போடுங்க. 2 பக்கம் ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டிங்க அப்படின்னோம்னா இந்த புருவத்திலிருந்து ஒரு இன்ச்சு மேலே, ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த 2 பக்கமும் இங்கே நீங்கள் 2 விரலையும் இப்படி கை வச்சுட்டு அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஒரு 21 டைம்ஸ் அப்படி சுற்றுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைங்க. திரும்பவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில், ஓகே, அதாவது இப்படி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படியே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வைக்கிறீங்க. அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் 21 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பல நாள் இருந்த தலைவலியும் ஆட்டோமேட்டிக்காக பறந்து போகும். சைனஸ் தலைவலிங்க, ஒற்றை தலைவலிங்க, மைக்ரைன், தாராளமாக இந்த பாயிண்டை பண்ணலாம். நான் சொன்ன விஷயங்களையும் சில விஷயங்களில் கவனிச்சிருப்பீங்க. அதையும் அவசியம் வந்து பண்ணுங்கள். பெட்டர். ஒன்று. ரைட். இன்னொரு பாயிண்ட்டு நான் கடைசியாக கால் பாதத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பல வருட தலைவலிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. ஆமாம். நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய இந்த விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல்களில் இந்த ஃபஸ்ட்டு ரேகைக்கு மேலே அப்படி ஒரு குமிழ் மாதிரி அப்படி உருண்டையாக இருக்கும்.
இந்த விரல்கள்ல எல்லாம். இந்த 4 விரல்கள்லையும் அந்த குமிழ் மாதிரி உருண்டையாக இருக்குது இல்லையா, இந்த பகுதி அதாவது ஃபஸ்ட்டு ரேகைக்கு மேலே இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதோட சென்டர் இந்த 4 விரல்லையும் அப்படி வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. நான் ஆக்சுவலி பேனா வச்சு கொடுக்குறேன், கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு சின்ன ராடு மாதிரி வச்சுங்க. கொஞ்சம் இவ்வளவு ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் குமிழ் இருக்கிற மாதிரி வச்சுங்களேன். நம்ம பேனாவோட பின்னாடி எண்டு கூட பரவாயில்ல பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அல்லது அந்த இடத்துலையே இந்த ப்ரெஷரை இப்படி விட்டு விட்டு அழுத்துறது, அதுவும் 21 முறை பண்ணுங்கள். இதை இந்த 4 விரலையும் பண்ணி முடிங்களேன். 4 விரலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய தலைவலி போயிடும். ஏன்னா நம்மளுடைய காலில் இது எல்லாத்தும் வந்து ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு ஜோனும் வந்து முடிவடையக்கூடிய இடம் சொல்லுவோம். உங்களுடைய தலைவலியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லொக்கேஷனில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இங்கே தலைவலிக்குது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய இந்த பாதகுச சிகிச்சையில் இந்த மாதிரி தலைவலின்னு வரப்படும் பொழுது காலில் செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம தெரப்பிஸ்ட்டே கரெக்டாக சொல்லுவாங்க, உங்களுக்கு தலைவலி இருக்குது, அது குறிப்பாக எங்கே இருக்குது தெரியுங்களா, இந்த இடத்துல இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா ஆமாங்க அப்படின்றவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போ இவங்க சொல்லப்படும் பொழுது ஆச்சரியமாக வந்து ஃபீல் ஆகும். எப்படி எனக்கு கரெக்டாக இங்கே தான் தலைவலிக்கு எப்படி சொன்னீங்கன்னா காலில் சொல்லும். இப்போ நீங்கள் சிம்பிளாக அந்த இடத்துல இந்த ரவுண்டாக சொன்னோம் இல்லையா, அதோட சென்ட்ரு பாயிண்டில் மட்டும் ஒரு நிமிடம் நீங்கள் விட்டு அழுத்தம் ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி விட்டு அழுத்தம் ஒரு 21 முறை அந்த மாதிரி கொடுக்கலாம். அல்லது ஒரே ப்ரெஷர் கொடுக்கலாம். என்ன நடக்கும்னா நமக்கு இந்த தலைப்பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சர்க்குலேஷன்லாம் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தெரியும். அதான் சொன்னேன், அந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஒரு சில பேருக்கு தலைவலி போயிருக்கு, அதுக்கப்புறம் தலைவலியே அவங்களுக்கு திரும்ப வராது. அது அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய கால் பாகத்தில். அப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்கள். தலைவலிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த தலைவலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரே பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் தலைவலியை பற்றி இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அந்த தலைவலியிலிருந்து வெளிவந்து என்றென்றும் ஹாப்பியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.